ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாட்டாவில் ஒரு பேசிக் கார் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஃபஸ்ட் சாய்ஸ் டாட்டா டியாகோ மட்டும்தாங்க. இப்போ டாட்டா டியாகோவில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வித்து ஒரு தேவையான ஒரு மினிமம் ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னா டாட்டா டியாகோ பியூர் ப்ளஸ் ஏஎம்டி வேரியண்ட்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் டாட்டா டியாகோவில் பியூர் ப்ளஸ் ஏஎம்டி வேரியண்ட் தான் ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6,54,990 காஸ்ட் வருதுங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டியாகோவோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவி கான்செப்ட் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டியில் ஃப்ரண்ட்டில் இந்த இடம் பார்த்தோம்னா இந்த திக்கான கிளாஸி பிளாக் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவி கார்ஸில் தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த கார்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும், காற்று நல்லா போகிறதுக்கான இடம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பம்பரில் வந்து கேப்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இல்லைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்பே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 2D டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் 360 கேமராக்கான ப்ரொவிஷன் இங்கே வரும். அது வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாதுங்கிறனால டம்மி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பம்பர்லாம் நல்லா ஏர் டேம்பில் நல்லா காற்று உள்ள போகிறக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டு ஸ்கிப் லைட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஏரை வந்து நல்லா கட் பண்ணி தள்ளி விடுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கிளாசி ஃபினிஷ் அந்த மாதிரி எந்த லுக்கும் கொடுக்கல. சைடில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டாப் மாடலில் டிஆர்எல் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல சும்மா ஒரு டம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்டில் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹை பீம்க்கான லேம்பும் இங்கே வந்து லோ பீம்க்கான லேம்பு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சைடு கிளாடிங் எதுவும் கொடுக்கல, அதெல்லாம் அப்படியே பாடியை எம்டியாக தான் விட்டுருக்காங்க. டயர் வந்து அப்போலோ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 175, 65, 6, 14 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் கேப்ஸ் வந்து வண்டியோடையே வந்துடுதுங்க. அந்த வீல் கேப்ஸ் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பளபளப்பாக ஷைனிங்காக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. சைடு மிரர்ஸ் வந்துட்டு பாடி கலரில் கொடுக்கல, ஒரு கிளாசி ஃபினிஷில் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் லைன் வந்து ட்ராவல் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசி பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே தான் விட்டுருக்காங்க. மேலே உங்களுக்கு எந்த ஒரு ரூஃப் ரைல்ஸோ சன்ரூஃபோ எந்த ப்ரொவிஷனும் கிடையாதுங்க. ஷார்ப்பின் ஆண்டனா வந்து கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்டகிரேட்டடாக சின்ன ஒரு ஸ்பாய்லர் வந்து இருக்குங்க. பின்னாடி வந்து டிஃபாகர் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக்கில் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2D டாட்டா லோகோ இருக்குது. கீழே வந்து டியாகோக்கான பேட்சிங் இருக்குது. அது போக இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது. கீழே பின்னாடி ரியர் டிஃபாகரும் இருக்குதுங்க. அது போக 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலே வந்து ஒரு எல்இடி பார் வந்து ஒன்று இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு டிஆர்எலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு டேஞ்சர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிரைவர் சீட்டு கீழே இருக்கிற லிவரை தாங்க புஷ் பண்ணி ஆகணும். வந்து டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. டிக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. பூட் ஸ்பேஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிஎன்ஜி இல்லாத வேரியண்ட்டில் 242 லிட்ரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குதுங்க. இதுவே சிஎன்ஜி இருக்கிற வேரியண்ட்டாக இருந்தால் 110 லிட்டர் தான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்க. இந்த இடத்துல எந்த ஒரு பார்சல் ட்ரையும் கிடையாதுங்க, பூட் லேம்ப்ஸ் எதுவும் கிடையாது. பட்டு ஒரு 3 கிலோ தாங்குற மாதிரி 2 பக்கமும் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பேடிங் வேணால் செஞ்சு போட்டுக்கலாம். இந்த சீட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இன்னும் நல்ல பெட்ரு உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே கிடைக்குங்க. டியாகோவோட ஸ்டெப்னி வீல்னு பார்த்தீங்கன்னா 155, 80, 613 ஒரு சைஸ் சின்னதாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. டியாகோவோட ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. இதுவே சிஎன்ஜி வேரியண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட வருங்க. ஓகே, நம்ம இப்போ டிரைவர் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது பார்த்துடலாங்க. டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியாகோ ஈவி வேரியண்ட் வந்து போட்டிருந்தோம். அந்த மாதிரியே தாங்க இந்த வண்டியும் இருக்குது. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 90 டிகிரி சூப்பராகவே ஓப்பன் ஆகுது. நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க. ஏறி இறங்குற ஸ்பேஸ் இருக்கும். ஃபஸ்ட் வண்டிக்குள்ளே ஏறிலாம். வண்டிக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து அழகாக ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேங்க. முதல்ல கிளஸ்டர் பார்த்துருங்க. கிளஸ்டருமே உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீனோட தான் கொடுத்துருக்காங்க. வண்டி என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லைங்க. வண்டி சின்னதாக ஒரு
நோட்டோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குன்னே சொல்லலாம். வண்டி வந்துட்டு சுத்தமாக ஒரு வைப்ரேஷனே இல்லை. சின்ன வண்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. டியாகோ பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் நமக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வண்டி தான் டியாகோ, இருந்தாலும் டியாகோவில் இந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தது நான் சூப்பராக பார்க்குறேன். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸில் வந்து இருந்துச்சான்னு தெரியல, பட் இந்த வண்டியில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அப்புறம் டிரைவர் சைடு பார்த்தோன்னா அந்த டாடா சியராவோட அந்த டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 4 டோருக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் விண்டோ லாக்கான சுவிட்ச் இருக்குங்க. இந்த இடத்துல மெட்டாலிக் ஃபினிஷில் வந்துட்டு டோர் லாக் அண்ட் அன்லாக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே மேட் பிளாக் ஃபினிஷில் தான் அந்த லாக் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான பிளாஸ்டிக்காக தாங்க இருக்குது. கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த லெதர் மெட்டீரியல்ஸ், இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் குஷனே எஃபெக்டாக இருக்குங்க. இங்கே விட இங்கே கொஞ்சம் சாஃப்ட் டச் இன்னும் பெட்டராகவே இருக்குது. நம்ம கை வைக்கிறது இங்கே தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. அதுலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸும் வந்துடுதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் எதுவும் இங்கே இல்லைங்க. இந்த இடம்லாம் பார்த்தா சியாராவோட மாதிரியே தாங்க இருக்குது. சியாரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே தான் இருக்குது. டியாகோவில் 20% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் 5% ஹெட்லைட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. ஸ்டேரிங் வந்து சும்மா வேறு லெவலில் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங்லையும் எந்த ஒரு லெதர் ரேப்பிங்லாம் கிடையாது. டியாகோ ஏஎம்டி வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்தாச்சு. இந்த இடத்துல ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரூஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு இலுமினேஷன் ஆகக்கூடிய ஸ்டேரிங் வீல் கொடுக்கல. நார்மல் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஸ்டேரிங் அப்டேட் பண்ணாங்க, இப்போ திருப்பி மறுபடியும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை டாப் வேரியண்ட்டில் மட்டும் இந்த இடத்துல இலுமினேட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டேரிங்கில் பேடல் ஷிஃப்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். என்ன ரீசன்னா இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. ஆட்டோமேட்டிக் வண்டியில் இந்த வெறும் கீர் நாபோட நிறுத்தாமல் மேனுவல் கண்ட்ரோலுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்தது நான் உண்மையிலேயே சூப்பரான விஷயமா பார்க்குறேங்க. டாட்டா வந்து நார்மல் லிவரே கொடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே மேனுவல் நம்ம பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சராக அவங்க மாற்றிருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரான விஷயங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ்க்கான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம காருக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்க முடியுங்க. இந்த வண்டியில் ஒயர்லெஸ்ஸாக ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் கார்ப்ளேவும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குங்க. கீழே வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலாம் எதுவும் கிடையாதுங்க. நார்மல் ஜென்ரல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரியர் டிஃபாகருக்கான சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹசருக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒயர்லெஸ் பேடிங் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு 2 ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம பார்த்த ஆட்டோமேட்டிக் கியர் நாபு. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான இடம் இருக்குங்க. அப்புறம் ஹேண்ட்பேக்கான லிவர் இருக்குது. ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. இந்த இடத்துல 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துலையும் சார்ஜிங்கான ஆப்ஷன் இல்லைங்க. சீட்டுன்னு பார்த்தோன்னா ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த இடத்துல ப்ரொஜெக்டடாக கொடுத்துருக்கனால நமக்கு டை சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டை சப்போர்ட் வந்து கிடைக்குதுங்க. டோர் பேக்கெட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தலாமா? க்ளவ் பாக்ஸ் ஒரு டீசெண்டான க்ளவ் பாக்ஸாக இருக்குங்க. டாப் வேரியண்ட்டில் இந்த இடத்துல கூலிங் க்ளவ் பாக்ஸும் உங்களுக்கு வண்டியோட வந்துடும். ஸ்டீரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டில்ட் ஆப்ஷன் இருக்குது. டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கிடையாதுங்க. பாருங்க, டில்ட் பண்ண முடியுது, பட்டு டெலஸ்கோபிக் இல்லை. அது ஒரு சூப்பர் விஷயம். அட்லீஸ்ட் டில்ட்டாவது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால் இந்த இடத்துல இடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயும் முட்டலைங்க. இப்போ நான் என்னோடய ஹைட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு இவ்வளோ கேப் வந்து காலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டெட் பெடலுக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. கால் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஹெட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சீட்டில் சைடு சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ கார்னரிங்கில் எடுக்கும்போது பெருசாக வந்து என்னைய இப்படின்னு மூவ் ஆக விடாது. அப்படியே என்னை சீட்டோட இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது ரியர் சீட்டுக்கு போயிட்டு ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோரும் கொஞ்சம் நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுதுங்க. நல்லாவே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏறும்போது தலையை மட்டும் கவனிக்கணுங்க. ஃப்ரண்ட் சீட்டில் ஏறும்போது பெருசாக நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் ஆனால் ரியர் சீட்டில் ஏறும்போது கண்டிப்பாக தலையை வந்து மைண்ட் பண்ணுறது நல்லதுங்க. டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. சீட்டில் உள்ளுக்குள்ளே ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்தளவுக்கு வந்து முட்டிக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. காலை உள்ளே விடுற அளவுக்கு நல்ல இடம் இருக்குது. தை சப்போர்ட்டும் வந்துட்டு ஒரு 75% தை சப்போர்ட் இருக்குங்க. என்ன காரணம்னா அந்த சீட்டு கொஞ்சம் இப்போ சீட்டு பாருங்கள் இப்படி வந்து கொஞ்சம் இப்படி வெளியே போயிருக்கனால கொஞ்சம் சப்போர்ட் இருக்குதுங்க. ஓரளவுக்கு
உட்காரதுக்கெலாம் ஓகேவாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே இங்கே பார்த்தோன்னா இந்த கிராப் ஹேண்டிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மூத்தாக போகுதா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு டிசைனும் ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபின் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஏர் பேக் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஐஆர்விஎம் வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் டிரைவர் சன்ஷேடில் டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சரோட சன்ஷேடில் உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சீட்டில் நல்லா நான் கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காந்துட்டேங்க. எனக்கு ஹெட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு இந்த அளவுக்கு 2 தடவை கை வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குங்க. ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து எதுவும் கிடையாது. டாப் வேரியண்ட்டில் கூட ஹெட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹெட்ரெஸ்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. சென்ட்ரல் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட்டே கிடையாது. சைடில் உட்காரவங்களுக்கு ஒரு சின்ன அந்த சீட்டோடு இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் ஹெட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குங்க. பவர் விண்டோ சுவிட்ச் வந்து மேட் பிளாக்ல இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. 4 டோரில் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் பின்னாடியும் வருது. நம்ம கை வைக்கிற இடத்துல அந்த கை பெயின் ஆகாமல் இருக்குங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ராவலிங் டைமில் பெயின் ஆகாமல் இருக்கும். அப்புறம் இந்த லிவரும் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே மேட் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி சீட்டில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் காக்பீட்டை பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. வண்டியோட டிஎல்ஓ நீட்டாக இருக்குங்க. நல்ல வெளிச்சம் உள்ளே இருக்குது. அதனால் இந்த மயக்க வர்ற மாதிரியோ இந்த தலை சுற்றுற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. டாடா டியாகோ பியூர் ப்ளஸ் ஏஎம்டி வேரியண்ட்டோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ரிவர்ஸ் 2 பார்க்கிங் சென்சார்ஸும் வந்துடுதுங்க. கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ளிப் கீயாகவும் ஒரு கீ நார்மல் கீயாகவும் வந்து வண்டியோட வந்துடுதுங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,87,000 வருதுங்க. இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஏ டாடா கோயம்புத்தூருங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குறேன். நீங்கள் புக்கிங் அண்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்காக கொண்டு வர முடியுங்க.